இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். மற்ற குழந்தைங்க போய் சொன்னா ஏன் குழந்தையும் போய் சொல்லணும்னு நினைப்பீங்களா? சரி விடுங்க. குழந்தைங்களுக்காக அட்மிஷன் போட்டதுல இருந்து அவங்க அம்மா மட்டும்தான் வந்திருக்காங்க. அந்த டவுட்ல தான் உங்க மேல சந்தேகப்பட்டோம். அது எங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன சண்டை. அதான் கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தோம். அதுக்காக இப்படியே இப்படியே பிரிஞ்சிருந்துருவோமா? சரி சார், தப்புதான், விடுங்க ப்ளீஸ். இருந்தாலும் நீங்க என்ன சந்தேகப்பட்டிருக்க கூடாது மேடம். பாரதி, உங்க ஹஸ்பண்ட் கிட்ட இப்படி எல்லாம் கோவப்பட வேணாம்னு சொல்லுங்க. அவரு அப்படிதான் மேடம். கோவத்துல ஏதாவது பண்ணுவாரு, அதுக்கப்புறம் ரொம்ப வருத்தப்படுவாரு. அப்படி கோவப்படுறவரு உங்க பையன் 4 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருக்கானே, அதுக்கு கோவப்பட்டாரான்னு கேட்டீங்களா? சப்ஜெக்ட்ல 4 ஃபெயிலா? 4 ஃபெயில், 1 ஆப்சென்ட். அஞ்சலியும் ஃபெயில் தான். மேடம், இதுக்கு முன்னாடி இவன் எப்படி இருந்தாங்கிறதெல்லாம் விட்டுருங்க. இனிமே அவன் கரெக்டா இருப்பான், கரெக்டா படிப்பான். வெரி குட். இப்பதான் நீங்க ஒரு அப்பாவா பேசுறீங்க. என்னதான் ஒரு குழந்தை அம்மா கூட இருந்தாலும் அப்பா கொடுக்கிற அறிவுரையும் திறமையையும் வேற யாராலையும் கொடுக்க முடியாது. இனிமே என் பையன் ஃபெயில் ஆக மாட்டான் மேடம். நெக்ஸ்ட் டைம் நீங்களே எங்களை கூப்பிட்டு இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் எங்க ஸ்கூல்ல படிக்கிறது எங்க ஸ்கூலுக்கே பெருமைன்னு சொல்லுவீங்க மேடம். என்ன ஆதித்யா, கரெக்ட் தானே? ஓகேப்பா. பாத்தீங்களா மேடம், என் பையன் எவ்வளவு கான்பிடென்டா பதில் சொல்றான்னு. அடுத்த எக்ஸாம்ல பாருங்க, எல்லாத்துலயும் சென்டம் வாங்கிடுவான். நிமிர்ந்து பாடுற. சரி சரி மேடம், நாங்க கிளம்புறோம். வா வா, கிளம்பலாம். வா வா வா, அதெல்லாம் எக்ஸ்கியூஸ் கேட்டாச்சு, போலாம். வா. இங்க என்ன பாத்துட்டு இருக்க? அதான் டைம் ஆயிடுச்சுல, வா. சாரி பாரதி, நடந்த எல்லா தப்புக்கும் காரணம் நான் தான். என்ன இருந்தாலும் நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. சாரி. நீங்க ஏன் அங்கிள் சாரி கேக்குறீங்க? நான் தான் தப்பு பண்ணேன். என்னால தானே இதெல்லாம் நடந்துச்சு. அம்மா, நான் 4 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டனால மிஸ் பாரிஸ கூட்டு வர சொன்னாங்க. நீ வந்து நான் அடிப்பேன்னு சொல்லி நான் ஸ்கூலுக்கு போகாம ரோட்ல உட்கார்ந்து இருந்தேன். அப்போ அந்த வழியா அங்கிள் வந்தாரு. அப்ப என்ன பார்த்தாரு. ஏண்டா, எப்ப பார்த்தாலும் ஸ்கூலுக்கு போகாம இங்கேயே உட்காந்துட்டு இருக்க? ஸ்கூலுக்கு போனா மிஸ் அடிப்பாங்க. ஸ்கூலுக்கு போலன்னா தான்டா அடிப்பாங்க. ஸ்கூலுக்கு போனா மட்டும் போதுமா? எக்ஸாம்ல பாஸ் ஆக வேண்டாமா? சரி, எத்தனை சப்ஜெக்ட்ல ஃபெயில்? 4. சரி, அப்போ ஒரு சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ணிருக்கல்ல? இல்ல, அந்த ஒரு சப்ஜெக்ட் எழுதவே இல்லை. அன்னைக்கு நான் ஆப்சென்ட்.
அந்த சப்ஜெக்ட் எழுதலை, அதனால அதுவும் போச்சு. பேரண்ட்ஸை கூட்டிட்டு வரலன்னா ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரிடா, உங்க அம்மாவை கூட்டிட்டு வர வேண்டியதானே? அவங்க வந்தா அடிப்பாங்க, அவங்க வரலன்னா மிஸ் அடிப்பாங்க. எனக்கு வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு அங்கிள். ஏண்டா, நான் வேணா உங்க அம்மா கிட்ட பேசவா? ஐயோ வேணாம் அங்கிள். ஏன் அங்கிள், ம், நான் ஒரு ஹெல்ப் கேட்டா பண்ணுவீங்களா? என்ன ஹெல்ப்? நீங்க என் அப்பாவா நடிப்பீங்களா? பட் நான் முடியாதுன்னு தான் சொன்னேன். இவன் தான் என்னை ரொம்ப கம்பல் பண்ணி கூட்டிட்டு போயிட்டான். சாரி. அப்போ நீங்க நடிச்சீங்களா? என்னங்க என்ன மட்டும் கேக்குறீங்க? நீங்களும் தானே என்ன உங்க ஹஸ்பண்ட்னு சொல்லி நடிச்சீங்க. அப்புறம் என்ன? நல்ல வேளை நீங்க வந்து உண்மையை சொல்லிடுவீங்களோன்னு ரொம்ப பயந்தேன். நீங்களும் போய் சொல்லி என்னை காப்பாத்திட்டீங்க. அம்மா, நாங்க இப்போ கிளாஸுக்கு போகட்டுமா? ரொம்ப லேட் ஆகுது. ஓ சரி சரி, வா 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 வா. பாய் பை பாய் பாய் பாய். போங்க போங்க, பாய் பாய்மா. வா. பாய். சாரி, ஆதித்யா கேட்டதும் என்னால் மறுக்க முடியல. அதான் சரி, நான் ஆதித்யாக்காக போய் சொன்னேன். ஓகே, நீங்க எப்படி வந்து போய் சொன்னீங்க? பாரதி, ஆ, நானும் ஆதித்யாக்காக தான் போய் சொன்னேன். சரியான ஆளுங்க நீங்க. சரி சரி, வாங்க, ரொம்ப வெயிலா இருக்கு. நம்ம எங்கேயாவது போய் இளநீ குடிச்சுக்கிட்டே பேசுவோம். வாங்க. Ha 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 ha.